வணக்கங்க. நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த பதிவு போடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காவிரி தடுப்பணை ஈரோடு, நாமக்கல் மாவட்ட இணைப்பு பாலம், ஆத்துப்பாலம் நெறைய இடத்துல டேமேஜ் ஆயிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மின் மயானத்துக்கிட்ட இருந்தே ஆத்துப்பாலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறையா சாலைகள் அதிகமா டேமேஜ் ஆயிருக்கு. இது சம்மந்தமா ஈரோடு மாவட்ட ஆட்சியர்கிட்ட இத சீரமைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மனு குடுத்துருந்தோம். அந்த மனு பார்த்தீங்க அப்படின்னா, 24வது வருஷம் குடுத்துருந்தோம். அவங்க இது நாமக்கலுக்கு சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு பதில் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்ட ஆட்சியரா உமா மேடம் இருக்கிறப்போ, அவங்களுக்கு நம்ம இந்த மனுவ அனுப்பிச்சிருந்தோம். அவங்க நாமக்கல் நெடுஞ்சாலைத்துறைக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நாமக்கல் நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு செய்து நமக்கு ஒரு பதில் குடுத்துருந்தாங்க. அந்த பதில்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது நாமக்கல் நெடுஞ்சாலைத்துறைக்கு சேர்ந்ததல்ல. ஈரோடு மின் பகிர்மான மையம் தான் இத பராமரிக்குது. அவங்க தான் இத சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி தகவல் குடுத்தாங்க. அத அடிப்படையா வச்சு மறுபடியும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு மனு குடுத்தோம். அந்த மனு மீது பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப 2025 கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப தான் அந்த பாலம் சீரமைச்சிட்ருக்காங்க. இன்னும் அந்த சாலைகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. குழியும் குண்டுமா தான் கிடக்குது. அத இன்னும் சீரமைக்கல. அதையும் சீரமைச்சிருவாங்கன்னு நம்புறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாலத்தோட அடுத்த பகுதி சோழசிராமணி சைடுல இன்னும் கொஞ்சம் இருக்கு. நெடுஞ்சாலைத்துறைக்கு சேர்ந்தது. அது குழி இருக்கு. அத சீரமைக்காம இருக்காங்க. அது சம்மந்தமா அவங்களுக்கு ஒரு மனு அனுப்பணும். அந்த நடவடிக்கையே எடுத்திருக்கோம். இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் சாலை இருக்கு. அந்த சாலைகள் ரொம்பவும் மோசமான நிலையில இருந்துச்சு. அது சம்மந்தமா ஒரு புகார் மனு குடுத்திருந்தோம். அது மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த பதிவில் காண்போம். மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.